துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் பார்க்கறது இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஸோ மேரிட்டல் லைஃப் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பிரிஞ்சு போன கப்பிள்ஸ் கண்டிப்பாக ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அவருமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திற்கு பரவாயில்ல. பட் யாரெல்லாம் உங்களுடைய வேலையில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காதவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஓரளவுக்கு பரவாயில்ல. அது மட்டுமல்ல, உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத நட்புகள் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்கள் மறுபடியும் அவர்களால் நன்மைகள் ஏற்றம் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக நான் ரொம்ப நாளாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் நிறையா இருக்குது, எப்போ வரும் தெரியலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் பண வரவு பொருள் வரவு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் புதன் இருக்கிறது, அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ராகு உங்களுக்கு 5ல் இருக்கிறது. ஸோ நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும். பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. பொதுவாகவே இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லாமல் இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லாவே இருக்குது. யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வாரம் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. பொறுமை. இந்த வாரத்தில் நீங்கள் சிவ தரிசனமும், குறிப்பாக எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கே பெருமாளுடைய வழிபாடும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வாங்க.